ஜாலியாக இருக்கும். பழகிசம் கையில் உங்களுக்கு இப்போ அந்த இது இருக்கு இல்லைங்களா, பழகிட்டுனா தமிழ்நாடு நல்லா இருக்கும். அந்த ஒரு படம் ஒன்று போச்சுன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கார்ஸ்லேருந்து எக்ஸாட்டிக் கார்ஸ், மாடிஃபைட் கார்ஸ்னு நிறைய கார்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அம்பாசிடர், காண்டஸா, பத்மினி அண்ட் மாருதியில் வந்த SS80ன்ற மாதிரி நிறைய கார்ஸ் பார்த்துருந்தோம். நம்ம சேனலில் ஜீப்பும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருந்தோம். அதில் வந்து அலை வீல், ஒய்டான டயர்ஸ்னு ரீசெண்டாக இருக்க தார் மாதிரி ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா 1982 மாடல், ஒரு ஃபுல்லாகவே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனாக ஃபுல்லாக ரெஸ்டரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜீப்பை வந்து நான் ஸ்டார்டிங் ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜீப் இப்போ மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக சேல்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா இதோட பட்ஜெட் வந்து எவ்வளோவா இருக்கும்? ஏன்னா நான் இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்க சபரி பைக் பாயிண்ட், நம்ம பைக் கேரேஜ். ஸோ அந்த அண்ணா கூட வந்து ஒரு 9 வீடியோ நம்ம தொடர்ந்து பைக் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். ஸோ அது அண்ணனோட ஜீப் தான். அவர்கிட்ட நான் வந்து எவ்வளோக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு நான் கேட்கும்போது அண்ணா ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தாரு. ஸோ இதோட மதிப்பு நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் 1982 மாடல் இப்போ இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு சேலுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்குவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஜீப்பை பற்றி நம்ம லைனாக 1 by 1 பார்ப்போம். ஸோ இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் சேஸ் சொல்லுவாங்க. இதோட ஜீப்போட லென்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் வீலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். இதோட லென்த்தே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு டெசர்ட், ஹில்ஸ், எந்த ஒரு டெரென்னாலும் நீங்கள் இந்த ஜீப்பை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி டெசர்ட்டில் எல்லா டெசர்ட்டில் ஒரு ரோடே இல்லாத இடத்துலையும் இந்த ஜீப் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஜீப்பு. இந்த ஜீப்பில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சசரிஸ் இல்லை கஸ்டமைசேஷன் சொல்லலாம். ஓரளவு 80% வந்து ஃபுல் ஸ்டாக்காக இருக்குது. லைட்ஸ் எல்லாம் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜீப் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் டோட்டலாக வந்து அப்கிரேட் ஆக போகுதுன்றது சபரி அண்ணா கிட்ட சொல்லியிருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்போம் நம்ம என்னென்னலாம் வந்து ரெடி பண்ண போகிறாருன்ட்டு. அண்ட் இதில் கியர் சிஸ்டம் நீங்கள் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லிவர் இருக்கா. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து 2 வீல் டிரைவும் இருக்குது, 4 வீல் டிரைவும் இருக்குது. இப்போ வர லேட்டஸ்ட்டு காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் வீல் டிரைவ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேனுவலாக கண்ட்ரோல் இல்லாமல் ஆல் வீல் டிரைவுக்கும் ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம பார்த்துருவோம். ஆல் வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல் வீல் டிரைவ் கார் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹைவேல வந்து ஒரு 60-80 க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 வீல் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதுவே நம்ம வந்து ட்ராக்ஷன் மிஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஓட்டுறோம், இல்லை அப்பில் ஓட்டுறோம், இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 வீலாக வந்து மாற்றிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நம்ம ஓட்டணும்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி 2 வீல் டிரைவ், 4 வீல் டிரைவ் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸே காருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி பவர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும். இதுதான் வந்து ஆல் வீல் டிரைவ். இப்போ வர எல்லா கார்ஸும் ஹை-எண்ட் கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல் வீல் டிரைவ் தான் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி பழைய ஜீப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லிவர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ். இதில் வந்து யூஸ்வலாக 1982 வந்த மாடலில் உங்களுக்கு வந்து 3+1 இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு கியரு, 1 ரிவர்ஸ் இருக்கும். பட் இதில் கியர் பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4+1, 1 2 3 4 வந்து ஃப்ரண்ட்டில், 1 வந்து ரிவர்ஸ். ஸோ 4+1, யூஸ்வலாக 3+1 இருக்கும். இப்போ வந்து 4+1 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வீல் டிரைவ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே இந்த லிவர், இந்த 2 வீல் டிரைவருக்கு நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு ஹப்பில் வருது, இல்லைனா ஒரு டெசர்ட், ஒரு மண்ணில் ஓட்டுறோம், இல்லை சேத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா எங்கே நம்மளுக்கு பவர் தேவையோ, இது டார்க் தேவை, 4 வீல் டிரைவாக நம்ம கன்வெர்ட் பண்ணணுமோ அப்போ வந்து நம்ம 4 வீல் டிரைவ் வந்து மேனுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ டார்க்கு, ஹை டார்க்குன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். லோ டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல், ரியர் வீல் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். சரி, நீங்கள் ரொம்ப ஒரு மட்டான ஒரு ஸ்லஷ்ஷான ஏரியாவில் ஓட்டுறீங்க, பீச் மணல் அந்த மாதிரி ஓட்டுறீங்க அப்படின்னா லோ டார்க் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வண்டி சிக்கவே சிக்காது, எந்த ஒரு சேத்துல இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடும். ஹை டார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹில்ஸில் நம்ம ரொம்ப ஒரு அப்பில் ஓட்டுறோம், ரொம்ப ஒரு எலிவேஷனாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹை டார்க் யூஸ் பண்ணிக்கலாம். 4 வீல் டிரைவ்லேயே லோ டார்க்கு, ஹை டார்க்குன்ற 2 ஆப்ஷன் இருக்குது. 2 வீல்லையும் பார்த்தீங்கன்னா ஹை டார்க் இருக்குன்னு ஹை டார்க் இருக்குது. இந்த ஜீப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் வந்து நான் சொல்லிட்டேன், எந்த டெரென்னாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஒரு இப்போ நம்ம லாங் டூரிங் இதோட டாப் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா ஒரு 60 அந்த மாதிரி தான் போகும். கிட்டத்தட்ட வந்து ஒரு டிராக்டர் இன்ஜினை டியூன் பண்ண மாதிரி தான். இது வெயிட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலாம் பார்ப்போம், பின்னாடிலாம் ஃபுல்லாக வந்து
மரம் எல்லாமே ஏற்றிட்டு லோடெலாம் ஏற்றிட்டு எவ்வளோ லோடு வேணால் ஏற்றிட்டு போவாங்க. இல்லைனா பின்னாடி வந்து ஒரு காரை இழுக்கிறதுக்கும் நம்ம முன்னாடி போட்ட ஜீப் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டோ வேனா அந்த மாதிரி தான் வந்து அந்த ஜீப்பை வந்து ஃபுல்லாக மாற்றிருந்தாங்க. ஸோ கிட்ட எவ்வளோ லோடுனாலுமே இது வந்து நல்லா வலிக்கும். பட் உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஸ்பீடு ஒரு க்ரூசிங் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி தான். ஒரு 40, 50 அப்படி தான் நம்ம வந்து ஒரு லாங் வந்து ஓட்ட முடியும். ஸோ எனக்கும் இந்த மாதிரி ஜீப்பில் ஒரு லாங் போகணுன்ற மாதிரி ஆசை. ஒரு சும்மா லோக்கலில் ஓட்டி வீடியோ பண்ணாமல் கொஞ்சமாச்சும் ஒரு 200-300 கிலோமீட்டர் அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசை. கூடிய சீக்கிரம் அது வந்து நிறைவேறும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஜீப்பை சபரினா கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். பட் இதை வந்து டோட்டலாகவே அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஆல்ரெடி டயர்லேருந்து எல்லாமே வந்து புது கண்டிஷனாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தார். அவர் பண்ணிட்ட அப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லாங் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபுல் வீடியோ பண்ணோம். ஸோ நம்ம ஜீப்போட ஓனர் சபரினா நம்ம கூட இருக்கார். ஆனால் உங்களை எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 9 பைக் வீடியோ ஒரே மந்தில் வந்து லைனாக பைக் லேட்டராக போட்டிருந்தோம். நம்ம சேனலில் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸ் பைக் லேட்டர் யூடியூப் ஷார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஜீப்பை பற்றி சொல்லுங்கள். எனக்கு இந்த ஜீப் என்னன்னா இப்போது ஏன்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். 80 வரையும் 80 தாராளமாக போகும். இதில் நீங்கள் லாங் ஸ்பீடு டாப் ஸ்பீடு 80 அந்த 80 ரீச் ஆகும். 80ல நம்ம தாராளமாக போகலாம். லாரி அந்த 80ல எவ்வளோ வேணால் லோடு ஏற்றலாம். நாங்கள் 10 பேர் போவோம். இதில் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தா சின்னதாக இருக்கும். 10 பேர் தாராளமாக போகலாம். ஓகே. இதில் ஏதாச்சும் நீங்கள் லாங் போயிருக்கீங்களா இல்லை என்ன பிளான்ஸ் இருக்கா? நிறைய ஊர் லாங் போயிருக்கேன் ப்ரோ. நான் லாஸ்ட் டைம் வந்தால் கூட நான் தேனி கூட போயிட்டு வந்தேன் இந்த வண்டியில். அங்கே இந்த வண்டிலாம் கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும்னு நினச்சாலும் அங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தேன். இப்போ இன்னும் 2 நாளில் கூட நான் பாண்டிச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை அப்படி ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்று இருக்குது. நிறைய பேர் பார்க்க வேண்டியிருக்கு. மொத்தம் ஒரு 4 நம்ம வண்டி மட்டும் எடுத்து நம்ம வண்டி மட்டுமே ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்று இருக்குது. லாங்லாம் தாராளமாக ஓட்டலாம். லாங்லாம் எடுத்து ஜாலியாக இருக்கும். ஆனால் இன்னொன்று என்னன்னா இப்போ உங்களோட ஜிப்சி ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ ஜீப் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது ஃபுல்லாக ஸ்டாக்காக இருந்தது. ஆனால் இப்போ வந்து கேட்கும்போது ஆனால் ஜீப்புக்கு அடுத்து ஜிப்சி எடுத்துக்கிறேன்னு கேட்கும்போது இல்லை கோயம்புத்தூர் அதுவும் என்னோட இதுதான். எனக்கு ரொம்ப வருஷம் ஜிப்சி நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அது ஆர்மியில் அந்த வண்டி நான் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி அது ஒரு 4 மாதம் ப்ராசஸ் இருந்தது. இப்போ தான் அதுக்கப்புறம் ஒர்க்கிங்கான ஒரு 2 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் சீக்கிரத்தில் வந்துடும். அதுவும் அதில் என்னென்னலாம் ரெடி ஆகிருக்கு? பயங்கரமாக ரெடி ஆகுது. டோட்டல் ரிஸ்டோர் வண்டி. அது ஒரிஜினாலிட்டிலாம் இல்லை. அது நிறைய விஷயம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஓகே. அது ஒரு விஷயமா பார்க்குறேன். அது வண்டி நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையும் தான். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ நிறையா வந்து எஃப்சி பண்ணோன்னா 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். அது பழைய வண்டிலாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி இருந்தது. ஏன்னா அதுக்கு எனக்கு அந்த ஜிப்சிக்கு அவசியம் இல்லை. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அதை நான் ஆர்மியிலேருந்து எடுத்து என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து 15 வருஷம். ஓகே. அடுத்த 15 வருஷம். ஆமாம், 15 வருஷம். புது வண்டி கணக்கு பண்ணீங்க. புது வண்டி எப்படி எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆர்மியில் எடுத்து அந்த வண்டியை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் இதுலேருந்து 15 வருஷம். அதனால் அந்த வண்டி எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். இதில் நம்மளுக்கு வருஷம் 15 வருஷம் இருக்குன்றதுனால இன்னும் 15 வருஷம் இருக்கனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். அதனால் அது பண்ணிட்டு இருக்கேன். எப்போ நான் காரணம் ஓப்பன் பட்ஜெட்டில் வண்டி ஓடி செஞ்சுட்டு இருக்கேன். அது கேரளா டீம் வச்சு நான் கோயம்புத்தூரில் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த வண்டியை. ஏன்னா சென்னையில் நம்மளுக்கு டைம் பத்தாது, அதை போய் பார்க்க பண்ண முடியாது. அது ஒரு பெரிய டீம் ஒர்க் நடந்துட்டு இருக்காது. ஓகே. இப்போ கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது நாங்கள் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன். வேற ஓடி பண்ணிக்கிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்குன்னு. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ இந்த ஜீப் வந்து இப்போ ஓரளவு ஸ்டாக்காக தான் இருக்குது 80-90%. ஸோ இது ஸ்டாக்காக தான் மெயின்டைன் பண்ண போறீங்களா இல்லை அந்த ஜிப்சி வந்தோடனே இதுவும் ஆல்ட்ரு பண்ணலான்ற ஐடியா இருக்கா? அது கைக்கு வந்த உடனே இவரை கொஞ்ச நாளைக்கு மாற்றி ஓட்டலாம் அப்படின்னு. நான் டபுள் பர்பஸாக தான் செய்வேன் எப்பயும். இது பசங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜிப்சியும் பசங்க தான் வாங்கினது. அது ஜிப்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கேரேஜுக்கு, இதுவும் கம்ப்ளீட் கேரேஜுக்கு தான். ஓகே. இப்போ அப்படியே இந்த வண்டி நம்ம கேரேஜ் வந்தால் இந்த ஜீப் பார்க்கலாம்ல? கண்டிப்பாக 2 வண்டியுமே கேரேஜில் தான் இருக்கும். நம்ம 4 வண்டியுமே மொத்தம் கேரேஜில் தான் இருக்கும் கார் பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்ககிட்ட பேசினது வரையும் மெயின்டெனன்ஸு சுத்தமாக ரொம்ப கம்மின்னு மட்டும் மெயின்டெனன்ஸ் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வண்டியில் எதனா ஒன்று ஆச்சும் உடனே பசங்க பார்த்துடுறானுங்க. ஓகே. அந்த அளவுக்கு மெக்கானிக்ஸ் ஈஸி, ஒன்றுமே இல்லை, 0 மெயின்டெனன்ஸ் இதெல்லாம். சரிங்கண்ணா. அப்படியே எடுத்துட்டு கிளாஸை பண்ணிட்டு கம்ப்ளீட் ஓப்பன் வண்டி. அண்ட் இந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். சபரினா சொல்லியிருப்பார், ஒரு 10 பேரும் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம லோடும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அண்ணன் வந்து பைக்ஸு அந்த மாதிரி பைக்கோட ஸ்பேர்ஸு பைக்குக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஃபுல்லாக அடிக்கி வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த ஜீப் வந்து இப்போ வந்து அவர் லாங் ட்ரிப் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் நம்ம அந்த ட்ரிப்பில் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணுவோம். ஸோ லாங் போகும்போது ஜீப்பில் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றத நம்ம கண்டிப்பாக ஃபுல் வீடியோ நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ஜீப்பை பற்றி வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அண்ணனோட ஜிப்சி வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் சென்னை வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அந்த ரிவீலிங் வீடியோ இல்லை அந்த ஜீப்பில் என்னென்னலாம் ரெடி ஆகிருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு,
ஸோ எனக்கு தெரிஞ்சு சபரி அண்ணா சொன்ன இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நானே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் வீடியோ பார்ப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஜீப் மீட் பண்ணுறேன். அண்ட் பாய் ஃப்ரம் ARK.